ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிந்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் பிரியாணி. நான் வந்து ஒரு 2 பாக்கெட் காளான் எடுத்துருக்கேங்க. இது ஒரு 1/2 கிலோ பக்கமாக வரும். அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து நெய்யும் ஆயிலும் ரெண்டும் சேர்த்துருக்கேன். 100 ml எடுத்திருக்கேன். இது கூட பாருங்கள், இங்கே வச்சுருக்கிற பொருள், அந்த வாசனை பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது சேர்த்துக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ போல் சேர்த்துருக்கேன். இது கூடயே நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 கிலோ அரிசி போட்டு நான் செய்கிறேங்க. அதுக்கு 1/2 கிலோ காளான் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பிரியாணிலாம் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசால் வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காளானையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும் இது செய்யும்போது. ஏன்னா தம் போட்டு செஞ்சோம்னா அதோட சூப்பராக இருக்கும். குக்கரில் செய்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ புதினா மல்லி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து சீரக சம்பா அரிசி சேர்க்குறேன். 3/4 கிலோ சேர்த்துருக்கேன். அதை வந்து டம்ளரில் அளந்துக்கோங்க. எத்தனை டம்ளர் இருக்கோ அதை விட நம்ம 2 மடங்கு தண்ணி சேர்ப்போம் எல்லா அரிசிக்கும். இது வந்து ஒரு டம்ளர் கம்மியாக சேர்த்துக்கோங்க தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சரியான அளவுக்கு வரும்போது நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா அடியில் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இது வந்து குக்கரில் செய்கிறத விட தம் போட்டு செஞ்சோம்னா தான் இது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சீரக சம்பா அல்லது பாஸ்மதி ரைஸில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.